தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு இருதயத்தில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம அதை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. தேவனுடைய வார்த்தை மகிமை நிறைந்தது. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். பாருங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும்போது அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார். இப்போ நம்ம ஒரு ஆளை அனுப்பி ஒரு வேலையை செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார். ஒரு காரியத்தை செய்து முடிக்கும்படி தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் காலத்தில் இப்படி சொல்கிறார் இல்லையா கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே நீங்கள் என் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அமர்ந்து கேட்கும்போது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கும். தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழையும். தேவனுடைய வார்த்தை அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனாயும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் மருந்தாகவும் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இந்த விதமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, இல்லைங்க தனிப்பட்ட விதத்தில் உட்காந்து பைபிள் வாசிக்கும்போது, பைபிளை தியானிக்கும்போது, இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையின் போதனையை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்குமா? ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியை பலப்படுத்தும், நரிஷ் பண்ணும். ஊட்டச்சத்து உள்ள ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆவியை போஷிக்கும், பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தை குணமாக்கும் என்று வேதம் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் மருந்தாக, உங்கள் சரீரத்தில் மருந்தாக செயல்பட்டு அந்த சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை, கோளாறு, வியாதி, வலி, வேதனை, பலவீனம் இருந்தால் அதை குணமாக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது இந்த விதமாக தேவனுடைய தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை கட்டவிழ்த்து தான் வாசிக்க ஆரம்பிக்கணும். நானும் அப்படி செய்வேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தாவே இந்த வார்த்தை எனக்கு ஜீவனாக இருக்கிறது, இந்த வார்த்தை என் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாகவும் மருந்தாகவும் இருக்கிறது அப்படின்னு அவர் முன்னாடி அறிக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாசிக்க ஆரம்பிப்பேன். ரைட். அடிக்கடி சொல்லுங்கள், எதிர்பாருங்கள், நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, இந்த வார்த்தை என் சரீரத்துக்கு மருந்தாக செயல்படுகிறது அப்படின்னு அறிக்கை செஞ்சு விசுவாசித்து படிங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நல்ல மெசேஜெலாம் கேட்கும்போது, இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, இந்த வார்த்தை எனக்கு மருந்தாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை குணமாக்குகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். க்ளோரி பீ டு காட். மகிமையின் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் தேவன் நீர், சர்வ வல்லவர் நீர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இது அற்புதத்தின் காலம். உம்முடைய ஜனத்திற்கு, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு இது அற்புதத்தின் காலம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வல்லமை அவர்கள் வாழ்வில் மகிமையாய் பலமாய் கிரியை செய்யட்டும். பிதாவே, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ, எந்த இடத்துல அற்புதம் தேவையோ, அந்த இடத்துல உம்முடைய உதவியும் உம்முடைய வல்லமையும் வெளிப்படட்டும்.
தாப்பனே, சரீரத்தில் வியாதிப்பட்டவங்க குணமடையட்டும், பூரண குணமடையட்டும். அந்த ஒரு வியாதி இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு உம்முடைய வல்லமை அவர்களை பரிபூர்ணமாய் குணப்படுத்தட்டும். பிதாவே, பலவீனங்கள் மறையட்டும், வலிகள் நீங்கட்டும், புது பலன் உண்டாகட்டும், இளமை புதுப்பிக்கப்படட்டும். பிதாவே, நீர் அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுக்கட்டும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு அதை தாண்டி அவர்களுக்கு சேமிப்புகள் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். பிதாவே, உம்முடைய அபிஷேகம் எல்லா கட்டுகளை முறிக்கட்டும், சுமைகளை நீக்கட்டும், எல்லா விதமான பாரங்கள் நீங்கட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. பிதாவே, இந்த ஜனத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா விதத்திலும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்களுடைய ஊழியங்கள், இவர்களுடைய தொழில், இவர்களுடைய வேலைகள், பணங்கள், செல்வங்கள், இவர்களுக்கு உண்டான சகலத்தின் மீதும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, எல்லா இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, நீடித்த ஆயுள்னால் இவர்களை திருப்தி செய்யுங்க. ஒரு நல்ல கனி தருகிற பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழட்டும். தாப்பனை, ஏதோ இருந்தோம் பிறந்தோம் செத்தோம் இல்லாமல் உமக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு கனி தருகிற பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால இது எனக்கு அற்புதத்தின் காலம். கர்த்தர் என் வாழ்வில் பலத்த அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் என் வாழ்வில் பலத்த பணத்திற்கு அடுத்த அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களையும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இன்னொரு தடவை சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினால எனக்கு இது அற்புதத்தின் காலம். கர்த்தர் என் வாழ்வில் பலத்த அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் என் வாழ்வில் பலத்த ஃபைனான்ஷியல் மிரக்கிள்ஸ் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அனுதினமும் இதை பல தடவை சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியங்களை செய்ய விரும்பும்போது நாம் அவருக்கு வாசலை திறக்க வேண்டும். நீங்கள் கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு இந்த விதமாக அறிக்கை செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்வதற்கான வாசலை திறக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்று கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். நாம் அதை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. கிறிஸ்துவர்களுக்கு, ஏன் கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கு கூட இது நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஆவியானவர் நமக்கு இந்த வேத பகுதியின் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்று இன்று தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சாயங்காலம் ஆனபோது பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை ஒரு பெரிய ஜனக்கூட்டம் பின்பற்றி வந்திருக்கிறாங்க, பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க அநேகம் பேரை கர்த்தர் பார்த்திங்கன்னா குணமாக்குகிறார். அப்படியே கர்த்தர் எல்லாரையும் குணப்படுத்தி அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இப்படியே ஊழியம் பார்த்துட்ருக்கிறார். அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்றது தான் கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். பாருங்கள்,
இங்கே வந்து பல இடையூறுகள் இருக்குது. அவங்களுடைய தேவை அந்த அந்த சாப்பாட்டை குறித்து அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு பலவிதமான இடையூறுகள் இருக்குது. ஒன்று, நேரம் ஆயிடுச்சு. பகல் நேரம்னா இல்லை விடியற்காலம் அப்படின்னா சரி டக்குன்னு போய் பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் போதிப்போம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. லேட் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும். அந்த பகுதியில் அவங்க அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது வந்து பாதுகாப்பு கிடையாது. ரைட். அதனால் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ரைட். ட்ராவல் வந்து இனிமேல் வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள், இட்ஸ் நாட் சேஃப். ரைட். பாதுகாப்பும் இல்லை, அதுக்கு ஏற்ற டைமும் இல்லை இது, இல்லையா? அப்போது ரெண்டாவது பாருங்கள், வனாந்தரமான இடம் இது. இது எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரமான இடம். வனாந்தரத்தில் வந்து ஒன்றும் கிடைக்காது, அங்கே எதுவும் விளையாது, அங்கே யாரும் போய் பட்டணம் கிராமம் இதெல்லாம் கட்ட மாட்டாங்க, அங்கே போய் யாரும் குடியிருக்க மாட்டாங்க, அங்கே வந்து கடைகள் வியாபாரம் இதெல்லாம் நடக்காது, இல்லையா? பேசிக்காக ஒன்றுமே கிடைக்காத ஒரு 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 கனி இல்லாத, ரைட், ஒரு வெறுமையான இடம்தான் வனாந்தரம். ரைட். அப்படிப்பட்ட இடத்துல இத்தனை பேருக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? இவங்க போய் உடனே வாங்கி சப்ளை பண்ணுற மாதிரியும் கிடையாது. ரைட். அப்போ இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பல இடையூறுகள் இருக்குது. ரைட். ரெண்டாவது, இவங்க பணம் செலவழித்து போய் வாங்கிட்டு வந்தாலுமே கேட்குறாங்க. இங்கே மத்தேயுவில் எழுதப்படலை, நம்ம மற்ற சுவிசேஷங்கள் இதில் இங்கே பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 200 வெள்ளிக்காசுகள் கொடுத்து நம்ம போய் பணம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் இத்தனை பேருக்கு அது எங்கே பத்தும்? ரைட். ஆளாளுக்கு இத்தினோண்டு தான் கிடைக்கும், அதுவும் அவங்கள நிரப்பாது, இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒன்று, டைம் வந்து சூட்டபுளாக இல்லை, இன்னொன்று இருக்கிற லொக்கேஷன் வந்து இந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு விரோதமாக நிற்கிது, மூணாவது பணம் செலவழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ரைட். இவங்களுடைய தேவை சந்திக்கப்படாது. இப்படி பல வந்து தொந்தரவுகள் இருக்குது, இடையூறுகள் இருக்குது. இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம். பாருங்கள், கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலேருந்து விடுதலை செஞ்சு வனாந்திரத்தின் பாதையில் நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். அவர் அப்படி செஞ்சதுக்கு காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் இப்போ தான் அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துருக்கிறாங்க. இவங்களுடைய விசுவாசம் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இவங்க வந்து ஏதாவது ஒரு யுத்தத்தை பார்த்தாங்கன்னா மனசு உடஞ்சி திரும்ப போயிடுவாங்க எகிப்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இவங்களை ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகாமல் சுற்று வழியில் கூட்டிகிட்டு போகிறார். ரைட். இவங்க வந்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா ஆரம்பத்திலேயே 11 நாளில் இவங்க வந்து கானான் தேசத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி நிலையும் இவங்களுடைய விசுவாசத்தின் அளவும் வந்து அவ்வளவா போதுமான அளவுக்கு இல்லாததுனால இவங்களை வந்து சுற்றி கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ கர்த்தர் இவங்களை வனாந்தரத்தின் வழியாக கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து விசுவாசத்தில் வளர்க்கிறார். ரைட். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வனாந்தரத்தில் போகும்போது இவங்க கையில் காசெல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் இவங்களை எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது எகிப்தின் செல்வத்தை இவங்க கைக்கு மாற்றிடுறாரு, இல்லையா? ரைட். மாற்றி எல்லாரும் வந்து வெள்ளியோடும் பொன்னோடும் தான் வெளியில் வந்தாங்கன்னு நம்மளுக்கு சங்கீதம் சொல்லுது. சங்கீதம் 105:37 வசனம் பார்த்திங்கன்னா, யாரும் பலவீனப்பட்டு இல்லை, எல்லார் கையிலையும் வெள்ளியும் இருந்துச்சு, பொண்ணும் இருந்துச்சு. ரைட். அப்போது நல்லா ஒரு 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 நல்ல ஃபைனான்ஷியல் கண்டிஷனில் செல்வத்தோடு தான் இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வருவார். நம்ம கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான் பாருங்கள். அவர் வந்து பேசிக்காக என்ன தேவையோ அதை மட்டும் செய்வோம், அப்படி இல்லை. கர்த்தர் வந்து அவங்கள அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு எடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாலே போதுமானது தான், இல்லையா? அதே பெரிய அற்புதம். அதிலேருந்து வெளியில் வர முடியாமல் தான் 400 வருஷமாக இஸ்ரவேலர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் அதோட நிப்பாட்டலை. அதுலேருந்து வெளியில் கூட்டு வரும்போது கையில் காசோடு கூட்டிகிட்டு வர்றார். ரைட். உடம்புல ஆரோக்கியத்தோடு கூட்டிகிட்டு வர்றார். நீங்கள் 400 வருஷமாக ஒரு கொடுமையான ஒரு வேலையை பார்த்து ரெஸ்ட்டே இல்லாமல் டெய்லி இரவும், அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மாட்டை காட்டிலும் கேவலமாக நடத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங் ஒர்க்கு. அதையும் அவங்க ஒரு நல்ல விதமாக நல்ல ஒரு என்கரேஜிங்காக நல்லா பணம்லாம் கையில் கொடுத்து நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு அப்படி வேலை வாங்கியிருந்தா அது கூட வேறு. இங்கே அப்படியும் கிடையாது. ரைட். கொடுமைப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்குனா வாழ்க்கையை கசப்பாகிற அளவுக்கு கொடுமையாக வேலை வாங்குகிறாங்க. அப்படி வேலை பார்த்தா சரீரம் எப்படி இருக்கும்?
பல காயங்கள் இருக்கும். அடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியதை கரெக்டாக டயத்துக்குள்ளே முடிக்க முடியலன்னா பேச்செல்லாம் கிடையாது, விட்டு விளாசுன்னு விளாசிடுவாங்க. சில சமயம் காரணமே இல்லாமல் அடிப்பாங்க. அவங்க மேலே தப்பு இல்லாட்டினா கூட அடிப்பாங்க. அடிமைகள்லாம் அந்த விதமாக தான் அந்த காலத்தில் நடத்தினாங்க. நம்ம இந்த பார்வோன் கூட பார்க்குறோம், ரைட்? அந்த செங்கல்லாம் அந்த செய்வதற்கான அந்த தேவையான பொருட்களை கொடுக்காம அதே அளவுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருந்தாங்களோ, எந்த அளவில் செஞ்சுருந்தாங்களோ அதே அளவு எங்களுக்கு இன்றைக்கும் வேணும்னு கேட்குறான். இப்போ என்னங்க நீங்கள் இப்போ செங்கலை செய்வதற்கான பொருட்கள்லாம் கொடுக்கல, ஆனால் அதே அளவு வேணும்னா நாங்கள் எங்கே போகிறது, ஊரெலாம் சுற்றி அதை கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பாருங்கள், கேட்டதுக்கு பதில் அப்படிலாம் கிடையாது, கட்டளை வந்துருச்சு நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஆளாலும் அப்போ அந்த விதமாக அது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி முரட்டுத்தனமாக தான் நடத்தியிருக்கிறாங்க, அவங்கள ஈவி இறக்கமே இல்லாமல் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சரீரம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ பலவீனமாக இருந்திருக்கும், எவ்வளோ காயங்கள் உள்ளதாக இருந்திருக்கும் இல்லை? ஆனால் கர்த்தர் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது பாருங்கள், ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் கூட்டிகிட்டு வர்றார். ஆரோக்கியத்துடனும் பலத்தோடும் கூட்டிகிட்டு வர்றார். வேதம் சொல்லுகிறது ஒரு பலவீனனும் இல்லையா. அந்த வசனத்தை வாசிச்சிருவோமா? ரைட், வாசிப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சங்கீதம் 105, சங்கீதம் 105 அங்கே பார்த்தீங்கன்னா 37வது வசனம். அதை நம்ம படித்து பார்த்தோம்னா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களை, அதாவது இஸ்ரவேல் மக்களை, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. யோசித்து பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியமான அற்புதம். சும்மா அவங்கள அடிமைத்தனத்திலேருந்து மட்டும் விடுவிச்சு கூட்டு வந்திருக்கலாம், அதுவே மாபெரும் அற்புதம் இல்லையா? ஆனால் கர்த்தர் கையில் காசை கொடுத்து நல்லா நிறைச்சி வெளில கூட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், வலி, வேதனைகள், பலவீனங்கள் இவைகளெல்லாம் எடுத்து போட்டுறாரு. இது கர்த்தருடைய சித்தத்தை குறித்த ஒரு அருமையான வெளிப்பாடு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள கர்த்தர் வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது செல்வத்தோடு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் அவங்களால பாருங்கள், அந்த செல்வத்தை பயன்படுத்தி சாப்பாடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கடந்து வந்த பாதை வனாந்தரம். அங்கே வனாந்தரத்தில் யார்கிட்ட காசை கொடுத்து வாங்குறது? அது இவங்க பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் ஆட்கள் இருந்துருக்குறாங்க, ரைட்? அத்தனை பேருக்கு எங்கே போய் சாப்பாடு வாங்குறது வனாந்தரத்தில்? அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே வழி கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் அவங்கள தாழ்த்தி அவங்கள விசுவாசத்தில் ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு வர்றார், ரைட்? அவங்களுடைய தேவை சந்திக்கப்படணும்னா அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு மினி சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே 20,000 பேர் இல்லை, அங்கே 20 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இங்கே அதுவும் அவங்க 40 வருஷம் அந்த பாதையில் போகிறாங்க. இங்கே ஒன் டைம் சிச்சுவேஷன், ரைட்? ஆனால் அதே மாதிரி ஒரு வனாந்தரமான இடத்துல இருக்கிறாங்க. காசு செலவழித்தாலும் நிறையா வாங்க முடியாது, போதுமான அளவு வாங்க முடியாது. அங்கே வாங்கிறதுக்கு இடம் இல்லை, இப்போ ஃபெசிலிட்டியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்ம அநேக நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம் இல்லையா? பார்க்குறோம், என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாச்சு, அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாச்சு, இவங்கள்ட்ட கேட்டு பார்த்தாச்சு, ரைட்? நம்மளால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. என்ன பண்ணாலும் இந்த தேவையை சந்திப்பதற்கு அது போதுமானதாக இல்லை, இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு அது போதுமானதாக இல்லை இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது? இவ்வளோதான், சீசர்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் விரட்டி விடுங்க, முடிஞ்சது அவங்களால முடிஞ்சது அவங்க பார்த்துக்கட்டும், அப்படியா? வேறு? ஆனால் இல்லை, ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏன் இது முக்கியம்? ஏன்னா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
அவங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்கும் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவங்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் நமக்கும் செய்வார். அதனால தான் இதெல்லாம் நம்ம தியானிக்கிறது முக்கியம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சில சமயம் பாருங்கள், கர்த்தர் நம்மள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது, இது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம சிச்சுவேஷன் கர்த்தருக்கு தெரியுமா, நமக்கே இங்கே பிரச்சனையாக இருக்குது, அப்புறம் எப்படி மற்றவனுக்கு கொடுக்குறது? எனக்கே பணம் தேவைப்படுது, நான் எங்கேருந்து இப்போ பணத்தை என்ன சபைக்கு கொடுக்கறது, இல்லை வேறு யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது? ரைட்? ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நம்மள்ட்ட ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமையும் அவரே சப்ளை பண்ணுறார். அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கான வல்லமையை அவரே ரிலீஸ் பண்ணுறார். இப்போ பேதுருட்ட கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, ரைட், வா அப்படின்னு சொல்கிறார். அந்த படகுல இருந்து இறங்கி அந்த தண்ணீரில் நடப்பதற்கு தேவையான வல்லமை அந்த வா என்ற வார்த்தையில் இருந்துச்சு. அதனால தான் பேதுருவால் அந்த தண்ணீரில் நடக்க முடிஞ்சிச்சு. இப்போ கர்த்தர் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கையில் இல்லை, எங்கேருந்து வரும்? ரைட்? அவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன பையன்ட்ட இத்தணுன்னு இருக்குது. ரைட்? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அது ஒரு சின்ன பையனோட சாப்பாடு. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆம்பளைங்க மட்டும் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து பெண்களும் குழந்தைகளும். எங்கேருந்து வரும் அத்தனை பேருக்கு சாப்பாடு? ரைட்? அப்போ அவங்க முழிக்கிறாங்க, என்கிட்ட என்ன இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி இவ்வளோ பெரிய தேவையை சந்திக்கிறது? சில சமயம் நம்ம அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? என்ன கர்த்தாவே, என் பேங்க் அக்கௌண்ட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியாதா? என் கையில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு தெரியாதா? என்னுடைய தேவைகள் உங்களுக்கு தெரியாதா? இது எப்படி பண்ண சொல்கிறீங்க, நான் எங்கே போய் பண்ணுறது, எப்படி பண்ணுறது? அந்த மாதிரி யோசனைகள் நமக்கு வருது இல்லையா? ஆனால் கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படிய நம்ம பிரயாசப்படும்போது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். நம்முடைய பலத்தை தாண்டி அவருடைய வல்லமை வெளிப்படும். அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கர்த்தர் செய்ய சொல்கிறாரு, ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு, இல்லை ஒரு உதவி செய்ய சொல்கிறாரு அப்படின்னா சில சமயம் பாருங்கள், நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சினதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாருன்னு ஸ்டெப் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும். இங்கே அப்படி தான் நடக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படி. அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட வேறு ஒன்றும் இல்லைங்க, வெறும் 5 அப்பம் 2 மீன், அவ்வளோதான். அப்போ கர்த்தர் ஒரு அருமையான காரியம் சொல்கிறாரு பாருங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது அதை ஏசப்பாட்டை கொண்டு போகணும். ரைட்? அது ஒன்று. இன்னொன்று, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீங்கள் ஏசப்பாட்டை கொண்டு வந்தால் அதை வச்சு அவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரைட்? 2 காரியம் கவனிக்கணும். தேவையும் ஏசப்பாட்டை கொண்டு வரணும், உங்கள் கையில் இருக்கிறதையும் ஏசப்பாட்டை கொண்டு வரணும். 2மே நம்ம பழகணும். ஹல்லேலூயா. 2மே நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். இருக்கிறத கொண்டு போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதை வச்சு. இப்போ பாருங்கள், கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இருக்கிறதுலே அதிநவீன ஒரு ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தலை. அவர் தாவீதுக்கு, இதுவரை மனிதன் கண்டிராத ஒரு ஆயுதத்தை நான் உனக்கு ஸ்பெஷலாக உருவாக்கி கொடுக்குறேன், இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் நீ கோலியாத்தை வீழ்த்து அப்படின்னு ஒரு பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்யலை கர்த்தர். கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு கூழாங்கல்லை பயன்படுத்தி, கற்கள் அந்த இஸ்ரேலில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்போ சாதாரண கூழாங்கல்லை வச்சு அவ்வளோ பெரிய சத்ருவை கர்த்தர் வீழ்த்தினார். ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஒரு பெண்மணி பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி, நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், ஆனால் சீக்கிரம் இறந்து போயிடுறாரு, சின்ன வயசில் இறந்து போயிடுறாரு. 10ஆவதுக்கு நிறைய கடனை வச்சுட்டு போயிடுறாரு. ரைட்? பாருங்கள், சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க நல்ல மனுஷன், அதனால் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நல்ல மனிதர்கள் சில இடங்களில் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது.
பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பணத்தின் காரியங்களில் அந்த இடத்துல கொஞ்சம் ஞானம் இல்லாமல் இல்லை ஒரு சரியான காரியங்களை செய்யாமல் இருந்திருப்பாங்க. அதனால் அந்த பகுதியில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ரைட். சில சமயம் என்ன நினைக்கிறோம், ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைக்குள்ளே போயிடும். ரைட். ஆனால் சில நல்ல மனிதர்கள் சில நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்ய முடியும், செய்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம அதை பைபிள்லேயும் பார்க்குறோம், மற்றவங்க வாழ்க்கையிலும் பார்க்குறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன்தான், தேவனுக்கு பயந்த மனுஷன்தான், தீர்க்கதரிசி தான். ஆனால் பாருங்கள், பணத்தின் காரியத்தில் அவருக்கு பிரச்சனை. ரைட். அது சரியாக அவர் ஹேண்டில் பண்ணல. அவர் வாழ்க்கையில் பெருசாக கடன் இருக்குது. ரைட். இப்போ அந்த கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. இறந்தும் போயிட்டார், சீக்கிரமாகவே இறந்தும் போயிட்டார். அப்போது இப்போ மனைவிக்கு பாருங்கள், கணவன் இல்லை, சேமிப்புன்னு எதுவும் இல்லை, ஆனால் எக்கச்சக்க கடன். எந்த அளவுக்கு கடன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த 2 பசங்க, ரைட், அவங்க தான் இப்போ அந்த அம்மாவுக்கு ஆதரவு. அதையும் அவங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கடன்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையங்க 2 பேரையும் நாங்கள் அடிமைகளாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா காசை கொடுக்கலன்னா பிள்ளைங்க 2 பேரையும் இழந்துருவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க. யாராவது கடனுக்கு காசு கொடுக்கலன்னா இப்போ அந்த மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் குடும்பத்தாரெல்லாம் விற்று அந்த வர்ற காசை அவங்க எடுத்துக்குவாங்க. ரைட். அதை வச்சு எந்த அளவுக்கு கடன் அடையுதோ அந்த அளவுக்கு அவங்க அடைச்சிக்குவாங்க. ரைட். அது அந்த காலத்துலலாம் வழக்கமாக இருந்துச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அவங்க தோட்டத்துலேயோ அவங்க வீட்லேயோ எதையோ வேலை வாங்கி வேலை பார்க்க வச்சு அப்படி கடன் அடைச்சிக்குவாங்க. ரைட். இப்போ இந்த அம்மாவுக்கு பாருங்கள், புருஷனும் இல்லை, கையில் காசும் இல்லை, ஆதரவாக இருக்கிற அந்த 2 பிள்ளைங்களையும் இப்போ இழக்க போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த அம்மாவுக்கு தேவன் மேலே நம்பிக்கை. அதனால் தேவனுடைய தீர்க்கதரிசியாக எலியாட்ட நிற்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எலியா அவளை நோக்கி, நான் உனக்கு 2வது வசனத்தை பாருங்கள், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை. சீஷர்கள் மாதிரி தான் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை வச்சு என்னத்தை பண்ணுறது? இந்த அம்மா தான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிறது இத்தினோண்டு எண்ணெய், அதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே கிடையாது அப்படின்றது அந்த அம்மா. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கொஞ்சத்தை பயன்படுத்துகிறாரு பாருங்களேன். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய, அதாவது எலிஷா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஹல்லேலூயா. ஸோ அந்த அம்மாவும் பாருங்கள், எலிஷாவுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அவர் சொன்ன மாதிரியே சுற்றி முற்றி எல்லார்ட்டையும் பாத்திரங்கள்லாம் வாங்கி இந்த இத்தினோண்டு எண்ணெயை எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஊற்ற அது வந்துக்கிட்டே இருக்குது. ரைட். குறையவே இல்லை. எல்லா பாத்திரம் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நிற்கிது. ரைட். கர்த்தர் இந்த விதமாக அந்த இத்தினோண்டு எண்ணெயை பெருக்கி அந்த அம்மாவோட கடன் பிரச்சனையை தீர்த்தது மட்டுமல்லாமல் அடுத்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சீட் மணி, ரைட், அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துறதுக்கு தேவையான ஒரு ஆரம்ப பணம், ரைட், அதையும் கொடுக்குறாரு. அப்போ பாருங்களேன், கர்த்தர் கையில் இத்தினோண்டு பெரிய விஷயம். இத்தினோண்டை வச்சு அவரால் மகா பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால் என்றைக்குமே நம்மள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏதோ இருக்குது, கர்த்தர் எதையோ வச்சிருக்கிறார். அந்த ஏதோ ஒரு சின்ன காரியத்தை வச்சு அவரால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும், செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு தான், ஒரு சின்ன பையனோட சாப்பாடு தான். ஆனால் அந்த சின்ன பையனோட சாப்பாடை வச்சு கர்த்தர் 20,000 ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அதிகத்தை சாதிக்க முடியும் தேவன் கையில் நம்ம அதை கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தர் எப்படி அந்த தேவையை சந்தித்தார்னு பாருங்கள். சரி, எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம், அவங்க பக்கத்தில் ஒரு ஊர் போய் சேர்ற வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்கள தாங்குகிற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம், ஆளுக்கு கொஞ்சத்தை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இல்லை அட்லீஸ்ட் ஒரு பாதி வயிறு நிரப்புற மாதிரியாவது ஏதாவது கொடுப்போம் அப்படியும் நினைக்கல. கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்கள், வேதம் போதிக்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். திருப்தி அடைந்தார்கள், நான் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. இங்கிலீஷ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபில்டு அப்படின்னு வரும். என்ன அர்த்தம்? நல்லா வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுக்குறாரு. அதான் நம்முடைய கர்த்தர். ஏதோ கொஞ்சம் கொடுப்போம், பாதி வயிறு நிறைய அளவுக்கு கொடுப்போம், ட்ராவல் பண்ணுறதுக்கு தெம்பு இருக்கிற அளவுக்கு கொடுப்போம் அப்படின்லாம் நீ நினைக்கல பாருங்களேன். அங்கே வந்த எல்லாருக்கும் கர்த்தர் திருப்தியாக சாப்பாடு கொடுக்குறாரு. நிரப்பி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல சாப்பாடு, நான்வெஜ் மீல்ஸ் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய ஒரு மகிமை, அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம். அவருடைய இருதயம் ரொம்ப விஸ்தாரமானது. ஒரு தாராள குணமுடைய தேவன் நம்முடைய தேவன். எல்லாரையும் நல்லா நிரப்பி அனுப்புகிறார். சாப்பிட்டு திருப்தி அடைந்து நிறைவடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இதான் கர்த்தர் பாருங்களேன். சரி, அந்த அம்மா கடன் அடைக்கணும்னு சொல்லி தானே அந்த அம்மா வருது, ரைட்? கடனில் விட்டு போகிறாரு, பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் அந்த அம்மா வந்தாங்க. ஆனால் கர்த்தர் கடனை தீர்த்தது மட்டும் இல்லை, அடுத்து அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்கான அவங்களுக்கு ஒரு வழி உண்டாவதற்கான பணத்தையும் கொடுக்குறாரு, ரைட்? ஹல்லேலூயா. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வயிறு நிரம்ப திருப்தி அடைகிற அளவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதோடு நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 12 கூட. இதைத்தான் தாவீது அருமையாக சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பியுள்ளது, என் பாத்திரம் எப்போதும் நிரம்பி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். அதுவே ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான் இல்லையா? எப்போதும் ஃபுல்லாக இருக்கிறது இட்ஸ் அ குட் பிளெஸ்ஸிங். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராம்? நிரப்புறது மட்டும் இல்லை, நிரம்பி வழிய செய்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. நிரப்புறார், நிரப்பி நிரப்புற இடத்துல நிப்பாட்டிருக்கலாம். கர்த்தருக்கு தெரியாத பாத்திரம் நிரம்பிருச்சு. ஆனால் கர்த்தர் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு நிரம்பினா பத்தாது, நிரம்பி வழியணும். எப்போதுமே ஜாஸ்தி இருக்கணும். கர்த்தர் கரெக்டாக இத்தினூண்டு இருந்தால் போதும், இருக்கிறத வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் கர்த்தர் நிரப்புகிற தேவன், நிரம்பி வழிய செய்கிற தேவன். இதுதான் கர்த்தருடைய சுபாவம். our God is the God of more than enough. தேவைக்கும் அதிகமாக செய்கிற தேவன். நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்கே அப்படி தான் செய்கிறார். 12 கூட எக்ஸ்ட்ரா. ஹல்லேலூயா. இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் செய்வார். நம்ம இன்றைக்கி இதை ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம், இந்த அற்புதத்தை. இன்னும் ஒரு சில கண்ணோட்டங்கள் இதை பார்க்கலாம், அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு விதத்தில் இதை தியானித்து இருக்கிறோம். இதை குறித்து இன்னும் சொல்ல வேண்டியது ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. கர்த்தர் என்னுடைய இதயத்தில் அதை வச்சுருக்கிறாரு. நம்ம அதை அடுத்த மெசேஜில் பார்ப்போம், ரைட்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம்மா. தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம்மா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, 5 அப்பம் 2 மீனை பெருக்கின தேவன், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வானத்தை திறந்த மன்னாவை பொழிந்த தேவன், அந்த விதவையின் கடனை தீர்த்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி உண்டாவதற்கு எண்ணெயை பெருக்கி கொடுத்த தேவன், இன்றும் எங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். தாப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த இடத்துல அற்புதம் தேவைன்னு தெரியும். பொருளாதார தேவைகளோடு ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வலி வேதனைகள், வியாதிகள். தாப்பனை, அவங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும், அந்த பிரச்சனைகள் தீரட்டும், அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும், அந்த இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். பிதாவே, உம்முடைய வல்லமை மகா பெரிய விதத்தில், பலத்த விதத்தில் வெளிப்படட்டும். பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆட்சிப்பிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு பலத்த அற்புதங்களை செய்தபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகிமையான விதத்தில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை
இந்த வீடியோ மெசேஜை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ மெசேஜை லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது பப்ளிஷ் பண்ணும்போது அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் கேட்டு லாபம் அடையலாம், பிரயோஜனப்படலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.